அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்தில் வாசிக்கின்றோம். இயேசு உள்ளம் கலங்கியவராய், உள்ளம் குத்துண்டவராய், கலங்கியவராய் சொல்லுகின்றார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று தொடங்குகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு பிரியாவிடை வாசகம். சீடர்களுக்கு எல்லாம் அழைத்து அங்கே அவர் பிரியாவிடை உரையை நிகழ்த்துகின்றார். அதற்கு முன் அவருடைய பாதங்களை கழுவுகின்றார். நீங்களும் இதுபோல செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாதங்களை கழுவுவது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது, மற்றவர்களுக்கு உதவுவது, இதுதான் கிறிஸ்தவத்தின் கடமையாக இருக்கின்றது, நோக்கமாக இருக்கின்றது, கருத்தாகவும் இருக்கின்றது என்பதை செய்து காட்டுகின்றார். பாதங்களை கழுவிவிட்டு அதன் பிறகு ஒரு பிரியாவிடை நிகழ்த்துகிறார். அதன் பிறகு இறுதியிலே சொல்லுகின்றார், அதுவும் உள்ளம் கலங்கியவராய், உள்ளம் குத்துண்டவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசுனுடைய வாழ்வில், அதுவும் பணி வாழ்வில் 3 ஆண்டு காலத்தில் அவர் பட்ட துன்பங்கள் எவ்வளவு எவ்வளவு. சொந்த ஊர்க்காரர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த இனத்துக்காரர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே யூதர்கள் கல்லால் எறிய வேண்டும் என்று அவரை கண்டுபிடிக்க தேடினார்கள், காவலர்களை அனுப்பினார்கள். எங்கு சென்றாலும் அவர்களுக்கு ஒரு சொந்த சீடர்களாலேயே சில நேரத்தில் மறுதலிக்கப்பட்டார். பேதுரு மறுதலித்தார். மேலும் யூதாஸ்காரியோத்து காட்டிக் கொடுத்தார். மேலும் அவர் சிலுவை சாவை ஏற்றார். அந்த சாவிலே அதற்கு முன்பதாக பல பாடுகள், காரி உமிழ்ந்து தள்ளினார்கள், அவரை முள்முடி சூட்டினார்கள், மேலும் அவருக்கு சாட்டையடை அடித்தார்கள், சிலுவையை சுமக்க செய்தார்கள். சிலுவையிலே அவர் இறக்கும் அளவிற்கு அந்த பயணத்தை மேற்கொண்டார். அதனால்தான் எசாயா இறைவாக்கினர் சொல்லுவார், துன்புறும் ஊழியன், இந்த துன்பக் கிண்ணத்தை ஏற்று, அதுவும் மக்களுக்காக, மக்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஏற்ற துன்புறும் ஊழியன் என்று எசாயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். அத்தகைய துன்புறும் ஊழியன் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாடுகளை, இந்த பயணத்தை, சிலுவை பயணத்தை ஏற்றிருக்கிறார் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை எப்படி உள்ளம் கலங்கியவராய் என்ற வார்த்தை நம்மை எப்பொழுதாவது பாதித்தது உண்டா? அவர் உள்ளம் கலங்கியவராய் என்று சொல்லும் பொழுது அவர் சாவதற்கு அவர் கலங்கவில்லை. தான் நம்பியிருந்த மக்களே நமக்கு எதிராக செய்துவிட்டார்கள் அல்லது துரோகம் செய்துவிட்டார்கள் என்ற ஒரு வருத்தம். மற்றபடி அவர் சாவதற்கு ஏற்பதற்காக, சிலுவை சாவை ஏற்பதற்கு அவர் கலங்கியவர் அல்ல. அத்தகைய எண்ணத்தை இயேசுவுக்கு நாம் கொடுக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம். அவருக்கு நாம் துரோகம் செய்கின்றோமா, அவரை கலங்க வைக்கிறோமா நமது வாழ்வில் என்று நாம் எண்ணி பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.